2 ஈஸியான ஹெல்த்தி ஹேபிட்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. மொதல் விஷயம், துளசி செடி ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஹர்ப் வைக்கிறீங்களோ தெரியாது, குயின் ஆஃப் ஹர்ப்ஸ்ன்னு சொல்கிற துளசி செடியை வீட்டில் வாங்கி வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றுல ஒரு 6 இலையை பிச்சு லைட்டாக தண்ணியில் அலசிட்டு வாயில் போட்டு மென்று அந்த சாரை முழுங்க. பயங்கரமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ். லைக் இந்த துளசியில் ஒரு பயங்கரமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், லிவருக்கு நல்லது, கோல்டுக்கு நல்லது, த்ரோட் பெயின் இருந்தால் யூஸ் பண்ணலாம், ஹெட் யூஸ் பண்ணலாம், கண்ணுக்கு ரொம்ப நல்லது. வாயில் வந்துட்டு மவுத் ஃப்ரெஷ்னஸ்னு ஒன்று போடுறோம் இல்லையா, அதெல்லாம் தூக்கி வீசிட்டு துளசி இலையை 3 மென்னா போதும், பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மவுத். ஒரே ஒரு சீப்பான ஃப்ரூட்டை ஒரு நாளைக்கு ஒன்றாவது எடுத்துக்கோங்க, விச் இஸ் பனானா. கண்டிப்பாக 10 ரூபாய்க்கு பனானா கிடைக்குது. செவ்வாழையாக இருக்கட்டும், தேன் வாழை, நேந்திரம், ஏலக்கி, கற்பூரவல்லின்னு சொல்லிட்டு எல்லா வாழைப்பழங்களும் சீப்பாக தான் இருக்குது. பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்லேருந்து வாழைப்பழம் வாங்காமல் ரோட்டு கடையில் வாழைப்பழம் வாங்குங்க. அதே மாதிரி காயாக வாங்கி லைட்டாக தொங்க போட்டோம் அப்படின்னா ஒரு 2 டேஸில் ரைப் ஆகிடும். அந்த வாழைப்பழத்தை டெய்லி காலையில் அப்படி இல்லைனா ஈவினிங் ஒரு 5 o'clock மாதிரி டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வாழைப்பழம் சாப்பிட வேண்டாம்.